ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கி கண்ணு முழிக்கிறா. பார்த்தா வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அவளோட அண்ணன் உள்ளே வரான், ஒரு அங்கிளையும் கூப்பிட்டு வரான். இங்கே பாருங்கள், வீட்டில் யாருமே இல்லை, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு காசை வாங்கிட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவர் மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு பக்கத்தில் வந்த உடனே எட்டி ஒரு உதை தான். அந்த ஆள் எட்ட ஓடி போய் விழுந்துடுறாரு. ஹீரோயினுக்கு யோசிக்கிறா, என்னடா நடக்குது இங்கே, எங்கடா இருக்கும்னு சொல்லி கண்ணு முடிச்சு பார்த்தா 1963க்கு இவள் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணும், ஒரு காஃபி தானே குடித்தோம், அதில் இவ்வளோ நடந்துருச்சாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பிள்ளை பேர் வேறு என்னன்னு தெரில, இவன் யாருன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் இந்த அண்ணங்காரனுக்கு சத்தம் கேட்டிருக்கோம். அதனால தான் அவன் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும் போது அந்த அங்கிள் கத்துறாரு, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, வந்தால் என்ன நடக்கும் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லும் போது பார்த்துக்கிறேன்டா விடாங்க மாதிரி சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கா. அண்ணங்காரன் என்னங்க ஆச்சு சார், நிலுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வரும்போது இவன் கட்டையோட நின்றுட்டு இருக்கா. பின்னாடியிலேருந்து ஓங்கி மண்டியில் ஒரே அடி தான். அண்ணன் அந்த இடத்துல வாங்கி விழுந்துட்டான். ரெண்டு பேரையும் தண்ணி தெளித்து எழுப்பி உட்கார வச்சு என் மேலே கை வைக்கலான்னு பார்த்தீங்களா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டவ ஒரு லெட்டர் எழுதி அதை சைன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அவன் அண்ணன் இல்லை, நான் என்னால் இப்படி பண்ணலாமாங்கும் போது எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஒன்று ஆர்ஃபனேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வாழ்த்தா, இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியாடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது இப்போ ஹீரோயின் ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்கால, அவளோட அம்மா. அவங்க பாசமாக ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. டே, உன்னை ரோட்டில் கடந்து எடுத்துகிட்டு வந்து வாழ்த்தாண்டா, அதுக்கு இப்படியாடா பண்ணுவேன் நீனு, ஏன் பொண்ணியே இந்த மாதிரி பண்ண பார்த்தியா ன்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உடனே நக்கல் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமாங்கும் போது உள்ளுக்குள்ளே அவரோட அண்ணன் வராரு. ஒரு கட்டையை தூக்கிட்டு ஏன்டா எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பியாடா, ஒரு வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு என் நேரமும் ஏதாவது ரொம்ப இழுத்துட்டே வந்துட்டு இருக்கா. இங்கே பாருங்க மேடம், நான் பிடிச்சி கொடுக்குறேன் போலீஸ்லன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த அண்ணங்காரன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு இந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி கண்ட்ரி சைட் போகிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் உன்னோட பேரையும் சேர்த்துட்டேன், போய் சாவுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா இவங்க கொஞ்சம் சிட்டி சைடில் இருக்காங்க, இப்போ கண்ட்ரி சைடுங்கிறது வேறு. அந்த காலத்தில் 1963ல் அங்கே வீடு பெருசாக கிடையாது. அந்த வில்லேஜில் யாருக்குமே டெக்னாலஜினா என்னன்னே தெரியாது. அதேமாதிரி ஃபுட்டுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம். ஹீரோயினோட அம்மா அப்பா ரொம்ப பயப்படுறாங்க அதுக்கு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அவங்களோட தாத்தா ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அவரோட தாத்தா ஆர்மியில் பெரிய பொசிஷனில் இருக்காரு. ஹீரோவுமே கமாண்டரை தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாத்தா என்ன சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, என்னோட ஃப்ரெண்டு அந்த கிராமத்தில் தான் இருக்கான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க தேவை, என்ன மாதிரி வயசில் இருக்க ஆளுங்களை அனுப்புனா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, உன்ன மாதிரி யங்ஸ்டர் உள்ளுக்குள்ளே போனால் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, எப்படியாவது போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ கமாண்டருங்கிறது யாருக்கும் தெரியவே கூடாது, நீ அங்கே போகும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்களே அவங்களோட இன்சார்ஜாக போங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு. இவனும் ஓகேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் ரூம்குள்ளே இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அப்படி வில்லேஜில் போய் உனக்கு கஷ்டப்படலாம் நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பா. அதனால இந்த மாதிரி அவங்க அம்மாவை பாசமாக இருக்கிறது இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்படியே ஸ்கார்ஃபை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவ கையில் ஒரு மார்க் வருது. தொட்டோடனே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இவ வந்துட்டா. அங்கே எல்லா திங்ஸுமே இருக்குது, டிவியில் ஆரம்பித்து எல்லா திங்ஸுமே இருக்குது. அதெல்லாம் சுற்றி முற்றி பார்த்தவ வில்லேஜுக்கு போனால் ஃபுட்டு தானே கிடைக்காதுன்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்குது, அப்புறம் என்ன நம்ம வில்லேஜுக்கு போகலாம், இந்த சூப்பர் மார்க்கெட் பவரை யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறா. இந்த பக்கம் அவங்க அப்பா நோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. முடியவே முடியாது, நான் அனுப்பவே மாட்டேன்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள், நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், நான் போகலைன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட்டில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, அதனால தேவையில்லாத பிரச்சனை வேணாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு வேறு சாப்பாடெலாம் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே தான் இங்கேருந்து கிளம்பணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஹீரோயினை அனுப்பி வைக்கிறதுக்கு மனசே இல்லை, எல்லாம் மாறி மாறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கோட அண்ணிலாம் காசுலாம் எடுத்து கொடுத்து இந்த அம்மா வச்சுக்கோமா, உனக்கு தேவைப்படுமா, அங்கே போனதுக்கப்புறமா எது வேணுமோ வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேவிங்ஸ் ஒன்று சேர்த்து வச்சுருப்பாங்கள, அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாரையும் ஹக் பண்ணி அழுதுகிட்டு நைஸாக அவங்க அம்மாவோட பேக்கெட்குள்ளேயே அந்த காசை வச்சு விட்டுறா. ஏன்னா இவன் தான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாமே, அதனால தான் எல்லா காசையும் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிவிட்டு போய் ட்ரெயினுக்குள்ளே ஏறுறா. பார்த்தா பின்னாடியே ஒருத்தன் வரான். வந்தவன் சும்மானு இல்லாமல், இங்கே பாருங்கள், என்னை தாண்டி இந்த ட்ரெயின் போயிடுமா, என் தம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இன்சார்ஜையும் அவ்வளோ சொல்கிறாரு. இவன் கேட்குற மாதிரி தெரில. ஹீரோயின் உள்ளேருந்து எட்டி ஒரு உதவிடுறா. அவன் ஓடி போய் விழுந்துட்டான். ஏய் வாடிக்கல, என்னையும் அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோட என்ட்ரி மாசா உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து ஹீரோயின் விழாமல் தாங்கி பிடிக்கிறான். ஹீரோயினுக்குலாம் அவனை பார்த்தோன்னே ஐயோ இம்புட்டு அழகாக இருக்கானே, 1963ல் மேக்கப் போடாமல் இம்புட்டு அழகாக ஒரு பையன் இருப்பானாங்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா.
லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ என்ன சொல்கிறான், உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, வாங்க உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான். இந்த இன்சார்ஜ் பின்னாடியே வந்து இருந்திருப்பாரு. அவர் வந்து ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ மேலே தள்ளி விட்டுட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாரு. ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லா, நீங்களும் அங்கே தான் வந்திருக்கீங்களா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு நான் இன்சார்ஜுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளோட பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அவள் சிரிக்கிறது என்னமோ தெரியல, இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவள் ஃபீஸி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி சரி வா உள்ளே வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே போய் அவளை உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த எல்லோ ட்ரெஸ் போட்ட பொண்ணோட பேர் நீனி வந்து ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கிறதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கிறது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவளுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஹீரோ அவகிட்ட க்ளோஸாக பேசுகிறது பிடிக்காம இவ போயிட்டு அவள்கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு தான் டைரெக்டாக போகிறா. என்ன நீ பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, எங்கேயா சிட்டியில் இருக்க பொண்ணு மாதிரியா இருக்கா, நீ ஸ்டூடெண்ட்டா இல்லை பெக்கராங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஏன் வில்லேஜில் என்ன உனக்கு ஃபேஷன் ஷோவாக நடத்துகிறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா, போய் வேலை தாண்டி பார்க்க போகிறா, அதுக்கு ஏன்டி இவ்வளோ சீன் போடுறங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ரெண்டு பேரும் மாற்றி பேச அந்த இடத்துல சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பையன் வரேன், இவனோட பேர் ஜின்னு என்ன சொல்கிறான், எதுக்குடா அடிச்சுக்கிறீங்க, நம்ம எல்லாருமே ஒன்றா ஒரு வேலைக்காக வந்திருக்கோம், அதை பார்க்கலாம், போய் உட்காருங்க, பாட்டு பாடிக்கிட்டே நல்லா ஸ்மூத்தாக இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் மியூசிக் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லாருமே இவன் கூட சேர்ந்து பாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இடமே நல்லா வைபாக இருக்குது. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஜின்கிட்ட கேட்குறா, உங்களுக்கும் இந்த ஹீரோவுக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது, அம்மா என் ஃப்ரெண்டு தான், நானும் இவன் கூட ஒரு ட்ரிப்புக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உங்களை பற்றி கேட்கலாம், ஹீரோவை பற்றி ஏதாவது சொல்லுங்களேங்கும் போது, அவன் சிங்கிள் தான்மா, பொண்ணுங்க யாரையும் கண்டுக்க மாட்டான், அவனுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதுங்கிற மாதிரி ஜின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு வந்து இது ட்ரிகர் ஆகிடுது. என்ன அப்படி பொண்ணுங்களை இவர் கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டம்ப்ளிங்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிச்சிருக்கா. இந்தாங்க இது எங்கள் அம்மா மேக் பண்ணது, சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவன் வேண்டான்றான். இவன் வாயில எடுத்து ஊட்ட ஆரம்பிச்சிடுறா. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. அவனுக்கு வேறு லைட்டாக ஹீரோனை பிடிச்சிருக்கா, அதனால சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அப்போ வந்து ட்ரெயின் ஆட ஸ்டார்ட் ஆகுது. ஷேக் ஆனோடனே ஹீரோயின் விழுற மாதிரி போகிறா. ஹீரோ கரெக்டாக பிடிச்சிட்டான். அதில் ரெண்டு பேரும் ஹக் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஹீரோயினுக்கு வேறு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஹீரோக்கெலாம் அவ்வளோதான் பட்டர்ஃப்ளைஸ், என்ன ஹார்ட்டே பிஞ்சு வெளில வந்துட மாட்டுக்கு அந்தளவுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, தேங்க்யூ நீங்கள் வந்து என்னை சேவ் பண்ணதுக்குங்கிற மாதிரி சொல்லும்போது இவனே சொல்கிறான், இந்த ட்ரெயின் அப்பப்போ ஷேக் ஆகிட்டு தான் இருக்கும், நீ போய் சீட்டில் உட்காருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அப்போ ஜின்னு என்ன சொல்கிறான், ஏமா அவசரப்பட்டு போனால், அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு வாங்கும்போது இது கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் செம்மையாக கத்தி விட்டுடுறா. கல்யாணம்னா கல்யாணம் இல்லைம்மா, சின்ன வயசுலேயே அவனுக்கு இன்னொரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க, சைல்டு மேரேஜ் மாதிரி வச்சுக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. திட்டி விட்டுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து இதை கேட்ட உடனே குடிச்சிட்டு இந்த தண்ணியெல்லாம் துப்பிடுறான். எதுக்கு இந்த பிள்ளை இப்படி நம்மளை திட்டிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட் வந்து சின்ன வயசில் நடந்திருக்கும். அவங்க ஃபேமிலியை வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கூட ஹீரோக்கு தெரியாது. அந்த பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அதை பற்றிலாம் யோசிச்சு நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதை பார்த்தோன்னே, அவ்வளோதான் என் காதல் மலர்ந்து அரை மணி நேரத்தில் அவ்வளோதான் சமாதியே கட்டிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஆழ்ந்த இடங்கள் தான் தெரிவிக்கணுன்ட்டு ஃபீலிங்கோடு வந்துக்கிட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து வில்லேஜுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ஊர் தலைவர் ஒருத்தவர் இருக்கார். அவர் தான் இங்கே இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு இன்சார்ஜ் மாதிரி. இவங்கள என்ன தப்பு பண்ணாலும் சரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அவரோட பொறுப்பு தான். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இங்கே எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஸ்டிக்கில் வந்து ரெட் கலர் இருக்குது தெரியுமா, இந்த வீடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும், அதே பிளாக் வந்துருச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்துக்கணும், ரெண்டே வீடு மட்டும்தான் மோசமாக இருக்குது, அதனால உங்கள் லக் பேஸை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டிக்கையும் உள்ளே அடுக்கி வச்சுட்டாரு. ஒவ்வொருத்தங்களா கூட்டி எடுக்க சொல்கிறாரு. உடனே இந்த நீ என்ன பண்ணுறா, போயிட்டு ஸ்டிக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு நைஸாக வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து பிளாக் கலர் மைய வச்சு விட்டுட்டா. இது ஹீரோ பார்த்துட்டான். பார்த்த என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தங்களாம் வந்து எடுக்க வேணாம், எல்லாருமே ஒன்றா வந்து எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக 2 ஸ்டிக் தான் இருக்குது. அதில் பிளாக் மை வச்சதை வந்து நீ எடுக்கிறா. பார்த்தா பிளாக் கலரில் இருக்க அந்த ஸ்டிக்கு. ஹீரோயினுக்கு வந்து ரெட் கலர் இருக்குது. ஹீரோயின் இதை பார்த்த உடனே சந்தோஷப்படுறா. உடனே ஊர் தலைவர்கிட்ட போய் இந்த நீ என்ன சொல்கிறா, இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான்லாம் பிளாக் ஸ்டிக் எடுக்க மாட்டேன், நான்லாம் அந்த வீட்டில் இருக்க மாட்டேங்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ தான் நம்ம ஆசைப்பட்டேன் இந்த கேம் வைக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. உடனே நீ போய் கேட்குறா, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க, எதுக்கு மாற்றி வச்சிங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். உடனே நீ ஹீரோயின் கிட்ட தான் சண்டைக்கு வரா. உன்னால தான் அவன் மாற்றி வச்சுட்டான், உனக்கு ரெட் கலர் வீடு கிடச்சதுக்கு அவன் தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன பண்ணாருங்கிற மாதிரி முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணியிருப்பார் அவர், எதுக்கு இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் மிஸ்டர் பார்க்னு ஒருத்தவர் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் யாருன்னா நம்ம ஹீரோவோட தாத்தாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்திருப்பார்ல, அவர் தான் இவர் சயின்டிஸ்ட் போல இருக்கு. நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் முன்னாடி வந்து சைனீஸ் ஆர்மியில்
இருந்து. அது மட்டும் இல்லாமல் நேவிக்காக நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. அதில் வந்து ஒரு மிசைல் வந்து ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல இருக்கு. அதில் வந்து இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இவர் ரெண்டுமோ தீவிரவாதி மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால தான் வில்லேஜில் வந்து இருக்காரு போல இருக்கு. அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கான். அப்படி இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதா. இவன் பார்க்குறான், இவன் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா சீக்கிரட்டாக தானே இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பான். ஹீரோயின் லைட் அடிச்சுட்டு வந்தது பார்த்தோன்னே கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு அடிக்கிற மாதிரி. அப்புறம் தான் பார்க்குறான் அந்த ஹீரோயின்னு தெரியுது. ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கும் போது, சரி சரி இங்கே பேச வேணாம், இது கொஞ்சம் டேஞ்சரஸ், உள்ளுக்குள்ளே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உடனே வந்து இவன் கேட்குறான் அந்த ஸ்டிக்கு பற்றி. ஆக்சுவலாக இவன் பார்த்துருப்பான் இந்த நீனி வந்து ஸ்டிக்கில் மார்க் வச்சதா, அதனால அவளுக்கு வந்து அந்த பிளாக் தான் கிடைக்கணும்னு வேணும்னே அவன் மார்க்கை மாற்றி வச்சு விட்டுருந்துருப்பான். இதெல்லாம் சொல்லும் போது ஹீரோயின் கேட்குறா, அப்போ எனக்குன்னே நீங்கள் வச்சு விட்டீங்களாங்கும் போது, இல்லை அது உன்னோட லக்கு, ஆக்சுவலாக அது உனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து ஹீரோயினை வீட்டில் கொண்டு வந்து விடுறதுக்காக தான் வந்திருக்கான். இங்கே பாரு நைட்லலாம் வெளில வராதா, இது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ், நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும், அதனால எங்கேயா வெளில போகணுன்னா யாரையா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க போது, நான் உங்களை கூப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா இவ. இவனுக்கு சைல்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் தான் பண்ணியிருந்திருப்பானே. இப்போ என்ன யோசிக்கிறானா, சின்ன வயசில் நடந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வேறு இப்போதைக்கு எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல. அதனால நம்ம ஏன் வந்து ஒரு ட்ரை பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு கிடைக்காம இருந்தால் கடைசியில் நமக்கு ஹீரோ கிடைச்சிட்டா அதுவும் வந்து ஒரு மாதிரி நல்லா தானே இருக்கும், சரி நம்ம ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி முடிவெடுத்துட்டா போல இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நெக்ஸ்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வயலில் தான் விட்டுருக்காங்க. வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. எல்லாரையும் வந்து க்ளீன் பண்ண சொல்லி ஒரு பிளேஸாக வந்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் மெஷர்மெண்ட்டோடு எடுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இவளை பார்த்து அந்த ஊரில் இருக்க ஆன்டிஸ்லாம், பாரு பிள்ளைனா இப்படி இருக்கணும், எப்படி வளர்த்துருக்காங்க பாரு பிள்ளைய, எம்பிட்டு வேகமாக பிள்ளை வேலை பார்க்குதுங்கிற மாதிரி சொல்லி பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற நீ இன்னைக்கு தான் வயிற்றுச்சலாக இருக்கியோ, நான் இங்கே விழுந்து வேலை பார்த்துட்ருக்கேன், ஒருத்தவனை என்ன கவனிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா டக்குன்னு வேலையை முடிச்சிட்டா. உடனே இப்போ இன்சார்ஜ் கிட்டே என்ன சொல்கிறா, நான் முடிச்சிட்டேன் சார், நான் வீட்டுக்கு போவான்னு சொல்லி கேட்கும்போது, நீ சீக்கிரமாக முடிச்சிட்டியாமான்னு கேட்கும்போது, ஏன் நிறைய வேலை கொடுக்க போகிறீங்களா நீங்கள் அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லைம்மா எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் பண்ணி தானே பிளேஸை பிரித்து கொடுத்தோம், சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நீ ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறா, நான் சாப்பாடு சமைக்கிற வேலையை எடுத்துக்கிறேன், நான் சும்மா தானே இருக்கேன், நான் அதை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ சோனான்னு ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறா, அப்போ என்னையும் சேர்த்துக்கிறியா உன்னோட ஃப்ரெண்டாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா குக் பண்ணி சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு எங்கேயாவது காட்டுக்குள்ளே போனால் இந்த காட்டில் நிறைய மிருகங்கள்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது பேர்ட்ஸ் கிடைக்கும், அதை வேட்டையாடிட்டு வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது. இவன் உண்டிகோல் எடுத்தால் பின்னாடி ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஏதோ மிருகம் வந்திருக்காட்டுக்கு, சரி அதை பிடிச்சி அடித்து தூக்கிட்டு போகலான்னு பார்த்துங்கும் போது, எது உண்டிகோலை வச்சு மிருகத்தை அடிப்பியா நீன்னு, இங்கே பாருமா இது ரொம்ப டேஞ்சரஸானது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு காட்டு பண்ணியை பார்த்துங்கும் போது, இது காட்டு பண்ணியா, இங்கே பாருங்கள் இதை வர சொல்லி என்ன பயமுறுத்திட்டீங்கன்னு சொல்லி ஹீரோயின் பயப்படுறா. ஹீரோயின் சொல்கிறேன், சரி சரி வா நான் இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக வராது, இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் என் கூட வருவீங்களான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில, அப்படியே முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். சரி சரி அப்போ நான் இப்போ எங்கே வெளில போனாலும் உங்களையே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த நீ சும்மானு இல்லாமல் ஹீரோயினை வம்பு கிழக்கிறா. நாங்களாம் அதிக நேரம் வேலை பார்த்தோம், நீ ஒரு 5 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்க, உனக்கு எனக்கும் ஈக்குவலான ஒரு சாப்பாடுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கோவம் வந்துடுது. ஏன்னா ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறா. அதனால என்ன சொல்கிறா, இப்போ என்ன சொல்கிறா, நான் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு சொல்கிறியா, என்னை விட அதிக மணி வேலை பார்த்தேன்னு சொல்லியாங்கும் போது, ஆமாம் நீ 5 மணி நேரத்தில் வந்துட்டா, நான் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தேன்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ பொறுமையாக வேலை பார்க்குற, உனக்கு வேலை பார்க்கவே தெரியல, நான் வீட்டில் வேலை பார்த்து பழக்கம், அதனால தான் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறேன், 2 ஈக்குவல் தாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, இவ கேட்குற மாதிரி தெரில, வா நம்ம பேசி தீர்த்துப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து நீனியை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்க்குற என்னடா நடக்குது இங்கே, எங்கடா ஓடுறேன்னு கேட்கும்போது ஜின்னு ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா அங்கேருந்து. இன்றைக்கே பஞ்சாயத்து பேசி தீர்த்தலான்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட வந்து நீ பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிடறா. ஏம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அழுகுறன்னு சொல்லி கேட்கும்போது, இவ தான் என்னை டார்ச்சர் பண்ணுறா, என்னை உள்ளி பண்ணுறான்னு சொல்லி அழுகும் போது சோனா என்ன சொல்கிறா, இல்லை சார் இவ தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின் வம்பு கிழ்த்தா, 5 மணி நேரம் தான் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் உங்களையும் ஹீரோயினை சேர்த்து வச்சு பேசலான்னு சொல்லும் போது சுற்றி இருக்க எல்லாருமே ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஊர் தலைவருக்கு டென்ஷன் ஆயிடுது. எங்கே பாரு ஒரு வேலையும் செய்ய தெரில உனக்கு, சும்மா உட்காந்து ஒரு பள்ளம் பறிக்கிறதுக்கு 10 மணி நேரம் எடுத்துக்க, இதில் என்னமோ ஹீரோயின் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டா, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசணும்னு வச்சுக்க உன் மேலே தான் ஆக்ஷன் எடுப்பேன், உன்னோட மார்க் கம்மி பண்ணிடுவேன்னு சொல்லும் போது இவ அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறா.
ஹீரோயினே ஹாப்பியாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்காக திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நீ எல்லாரும் ஃப்ரெண்டாக உட்காந்து சாப்பிட போகிறீங்களா, சரி இந்தா நேற்று காட்டில் நான் பிடிச்சிட்டு வந்தல, அது எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி கொடுக்கும்போது, இங்கே பாருங்க அப்படிலாம் சும்மாலாம் வாங்கிக்க முடியாது, நான் போய் குக் பண்ணுறேன், நீங்கள் வந்து கூட வாங்க, நம்ம இது எல்லாத்தையும் 3 வேளைக்கும் பிரித்து வச்சு சமைச்சு சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், இந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் பிரித்து வச்சு 3 வேளைக்கு யூஸ் பண்ணி யோசிக்கிறீங்க போது, ஆமாம் ஆமாம் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன்னு சொன்னவ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ ஹீரோ அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோன்னு சொல்ல, இல்லை என்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது, பரவாயில்ல அது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஹீரோயின் ரைஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துருப்பா, அதனால ஹீரோ கொடுத்த உடனே அரியும் வாங்கி வச்சுக்கிட்டா. எல்லாருக்கும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜின்னும் சோனாவெலாம் வந்து பார்த்துட்டு செம்மையாக வாசம் வருதுப்பான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நீ என்ன சொல்கிறா, ஹீரோயின் சமைச்சது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஊர் தலைவர் என்ன கொடுத்தாரு நமக்கு சாப்பிட, அதை கொடுங்க நான் சாப்பிட்றேங்கும் போது இவர் 2 ஸ்வீட் போட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, இதான் ஊர் தலைவர் இன்னைக்கு கொடுத்தது, போ இதை எடுத்துன்னு போய் சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜின் சொல்கிறான், ஆமாம் உனக்கு கூட்டு வைக்கல, போ அதையே சாப்பிடு, ஹீரோயின் சூப்பராக சமைச்சிருக்கான்னு சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு சாப்பிடணும் போலேயே இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்வீட் போட்டிட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டா. அப்போ சோனா என்ன சொல்கிறா, போனால் போட்டும் விடுங்க, அவள் வந்து வேறு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து எல்லாரும் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ டேபிள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. இதை பார்த்த ஊரில் இருக்க ஆன்ட்டிங்கெல்லாம், பரவாயில்லையே பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்குது, இந்த மாதிரி பிள்ளை நமக்கு கிடைக்கலங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்து தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ண ஜென்னுக்குலாம் சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவெல்லாம் குஷியில் தான் அதை வாங்கிட்டு போயிட்டுருக்கான். சரின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறா, ஹீரோயின் வீட்டை செட் பண்ணுறாள், சரின்ட்டு அவளை ஹெல்ப் பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கான். அப்போ வந்து லைட் வந்து ரொம்ப மேலே இருக்குது, அதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா ஹீரோயின் ஒரு தடவையும் அவ்வளோ மேலே ஹைட்டில் ஏறணும். சரி நான் உனக்கு அது கீழே எடுத்து கையில் எட்டுற மாதிரி செட் பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கா. இவன் ஸ்டூல் போட்டு ஏறான். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டூல் கடையில் கல் கடந்திருக்கும், அது இவன் சரியாக பார்க்கல போல இருக்கு. கொஞ்சம் ஷேக் பண்ண உடனே அந்த ஸ்டூல் அப்படியே வந்து சாஞ்சிருது. இவன் வந்து ஹீரோயின் மேலே விழுந்துட்டான். ஹீரோயின் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் தாங்கி பிடிச்சதில் 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. 2 பேரும் ஒருத்தவங்க கொஞ்சம் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரில. ஹீரோயின் அவனையும் பார்த்துக்கிட்டு இருக்காளா. உடனே ஹீரோ சொல்கிறான், கொஞ்சம் எந்திரிக்கிறியாமான்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தான் தேவையில்லாமல் ஏன் மேலே வந்து விழுந்துட்டீங்கன்னு சொல்லி அப்பயும் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுந்திரிக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து டெலிபோர்ட் ஆகி வந்து அங்கேருந்து வந்து மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், இவ்வளோ மெடிசன் எங்கேருந்து உனக்கு வந்துச்சுன்னு கேட்கும்போது, ஓ இதுவா, நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், எதுக்கோ தேவைப்படும்ன்ட்டு பெரிய பார்சலே வச்சுருக்கேன், இது என்ன இன்னும் நிறைய வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு மெடிசன் போட்டு வேணும்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கலட்டுறாய்வா. இவன் சொல்கிறான், கலட்டியே ஆகணுமா, நான் போய் ஜின்கிட்ட கொடுத்து போட்டுக்கிற மருந்துங்கும் போது, அப்போ நான் என்ன நானும் உங்களுக்கு மருந்து போட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. சரி போட்டு விடுன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு கையில் தான் அடிபட்டிருக்கு, செம்மையாக காயமாக இருக்கு. ஹீரோயின் மருந்து போடும்போது சும்மானு இல்லாமல் அதை போய் ஊதிட்டே மருந்து போட்டுக்கிட்டு இருக்காளா. இவன் சொல்கிறான், மருந்து மட்டும் போடுமா, வேறு எதுவும் பண்ணாதம்மான்னு சொன்னவன் அப்படியே டக்குன்னு ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கிறான். சரி நான் போய் குக் பண்ணணும், நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நீங்கள் போய் குக் பண்ண வேணாம், என்னால் தான் நீங்கள் கீழே விழுந்து அடிப்பட்டீங்க, அதனால் உங்கள் ஸ்டவ்வை மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு குக் பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை வேண்டான்னு இவன் சொன்னாலும், இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை மருந்து போடணும், நான் தான் மருந்து போட்டு விடுவேன், அதே மாதிரி நான் தான் உங்களுக்கு குக் பண்ணி தருவேன், இதுக்கெலாம் நீங்கள் நோ சொல்லக்கூடாது, நீங்கள் நோ சொன்னீங்கன்னா அப்போ நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மொபைல் இருக்கா. இவனுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறது என்னமோ புதுசாக ஃபீல் ஆகுது. இவன் வந்து பெருசாக பொண்ணுங்கள்ட்டெல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுல ஆர்மியில் வந்து சேர்ந்துட்டானா, அதனால ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணுறதுல ரொம்ப க்யூட்டாக தெரியுது இவனுக்கு. இவன் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான், ஹெல்ப் பண்ணிட்டான்னு வரும்போது ஒரு பூண்டு பல்லை கொடுத்து இதை உரிச்சிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சூடாக இருக்கிற மூடி ஓப்பன் பண்ணும்போது ஆவி அடிச்சிருது கையில். உடனே கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. இவளுக்கு வலிச்சதோ இல்லையோ ஹீரோக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ என்ன பண்ணுறா, கூட்டு போயிட்டு ஏன் இப்படி இருக்கா, கொஞ்சம் கூட பார்த்து செய்ய மாட்டியா வேலையன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கா. இவ சொல்கிறா, உங்களுக்காவது அவ்வளோ பெரிய அடி, எனக்கு சின்னதாக ஒரு விரலில் தான் அடிபட்டிருக்கு, அதுக்கே இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. 2 பேரும் ஒரு கட்டத்திலலாம் கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டாங்க. அப்போ வெளியிலேருந்து ஒரு சத்தம், மச்சான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நல்ல கம்மன்னு வாசம் வருதேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உள்ள ஓடி வந்துடுறான். ஜின்னு பார்த்தோன்னே 2 பேருக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. டேய் நான் இல்லாதப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண வந்தாரா, கையில் அடிபட்டுச்சு, அதனால தான் சமைச்சு கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அப்படி தெரிலையேங்கும் போது உண்மையாக தானா சொல்லிட்டு அவள் சமாளிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், அந்த காட்டுப்பணி வந்து ஊருக்குள்ளே வந்துருச்சான், அதனால வந்து உன்னை கூட்டு வர சொன்னார் இன்சார்ஜுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இப்போ தான் உங்களுக்கு அடிபட்டுருக்கு கையில், எப்படி அடிப்பட்டதோடு வந்து காட்டு பண்ணிக்கிட்டுலாம் நீங்கள் சமாளிப்பீங்க, அதெல்லாம் முடியாது நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி போகிறதுன்னு முடிவாயிருச்சு, சரி வாங்க சாப்பிட்டுட்டு போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. ஜின்னுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வைக்கிறாளா. ஜின் சொல்கிறான், பரவாயில்லம்மா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கா, எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா, உன்னை கட்டிக்கு போகிறவங்க கொடுத்து வச்சவங்க போது
போது ஹீரோயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, இது நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா இந்த பிக்கோட ஃபீட் இருக்குல்ல அதை சமைப்பாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கணும், அதை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோனா அங்கேருந்து ஓடி வந்து பிக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்களாம், வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டு பண்ணியை பிடிச்சிட்டாங்க போல இருக்கு, அதை தான் கட் பண்ணி எல்லாருக்கும் சமைக்க கொடுக்கலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் போயிட்டு முதல்ல இது பிடிச்சதே போல இருக்கு. இன்சார்ஜ் ஹீரோ புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே 1 kg நாங்கள் கொடுக்க போகிறோம், யார் யாருக்கு வேணுமோ வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் போய் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு. ஆனால் ஹீரோயின் ஃபஸ்ட்டு போய் ஹீரோவை தான் பார்க்குறா. அம்மா உங்களுக்கு இன்ஜுரி எப்படி இருக்கு, ரொம்ப வலிக்குதா என்னன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனும் போய் லைனில் நிற்கிறா. இவன் வாங்கிட்டு கிளம்பிட்டா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான், இவனுக்கு வந்து அந்த ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பால பிக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பிக்கோட ஃபீட்டை வந்து எங்கள் அம்மா சமைச்சு தருவாங்கன்ட்டு. அதனால் என்ன சொல்கிறான், இப்போ இன்சார்ஜ் கிட்டே எனக்கு இது வேணாம், அதோட ஃபீட் மட்டும் கிடைக்குமாங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன்பா அதில் என்னப்பா இருக்குது, இது தானேப்பா நல்லாயிருக்கும், நீ ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து நான் உங்களுக்கு இது தரமாட்டேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல எனக்கு ஃபீட் மட்டும் கொடுங்க, இந்த பீஸ் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபீட்டை வாங்கிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை மீட் பண்ண போகணுங்கிறதுக்காக போய் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா, நல்லா இருக்காங்கிற மாதிரி. ஹீரோ அவளுக்காக தான் சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறா. அவ்வளோதான், ஹீரோக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஏன்னா அம்பிட்டு அழகாக இருக்கா ஹீரோயின். ஏன்னா ஊருக்குள்ளே வந்ததுலேருந்து பெருசாக இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணதே கிடையாது. அவள் இப்போ தான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இவ கேட்குறா, என்ன குக் பண்ணியிருக்கீங்க, செம்மையாக வாசம் வருதுன்னு கேட்கும்போது வான்னு சொல்லிட்டு கொண்டு போய் எடுத்து கொடுக்குறான் சாப்பாட்டை. அவ்வளோதான், பார்த்தோன்னே ஹீரோயின் ஃப்ரீஸ் ஆகிடுறா. ஓ எனக்காகவா, நான் சொன்னது ஞாபகம் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இதான் பிடிக்கும்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சூப்பர்ப்பா, எங்கள் அம்மாவை தவிர யாருமே எனக்கு எது பிடிக்கும்னு கேட்டு குக் பண்ணி தந்ததே கிடையாது, நீங்கள் எனக்காக பண்ணி கொடுத்துருக்கீங்க போல இருக்கே, ஆனால் ரீசன் இல்லாமல் இதெல்லாம் எந்த பசங்களும் பண்ண மாட்டாங்களே கேட்கும்போது சரி அதெல்லாம் விடு, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கும் போது இவ சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன கேட்டுட்ருக்கா, சரி உனக்கு ஏதாவது வெளில போகிற வேலை இருந்துச்சுன்னா சொல்லு, நான் கூட வரேன்னு சொல்லி கூப்பிடும்போது சரி நீங்கள் வந்து நாளைக்கு வந்துடுறீங்களான்னு கேட்குறா. எங்கே போகிறோன்னு இவனு கேட்கும்போது மவுண்டனுக்கு மேலே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு குக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. மவுண்டனுக்கு மேலேயான்னு இவன் கேட்குறா. ஆமாம் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவனுக்கு தான் ஹீரோயினை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, எப்படி அவளை தனியாக விடுவான், அதனால உடனே ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் என்ன யோசிச்சு வச்சிருக்கானா, அந்த மவுண்டனுக்கு போகும்போது எப்படியாவது ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா. ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான், டேரெக்டாக போயிட்டு ஹீரோயினை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், என்ன மச்சான் லவ்வில் விழுந்துட்டியா, முறையாக ஒரு பொண்ணை பற்றிலாம் கேட்குறேங்கும் போது கேட்டு சொல்லுடா, டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாகணுண்டாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட இவனும் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு என்ன கேட்குறான், மச்சான் அப்போ சின்ன வயசில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அதோட வாழ்க்கை என்ன வருதுங்கும் போது நீ வேற ஏன்டா சாவடிக்கிற, சொன்னதை மட்டும் செய்டான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இவன் காலை கட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீ மட்டும் வரல, உடனே சோனா போயிட்டு கதவை டம்முன்னு தட்டிக்கிட்டு இருக்கா. இவர் நல்லா தூங்கிட்டு இருந்து பாப்புளுக்கு கண்ணை முடிச்சு வந்தவா, என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு லொட்டுன்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா, தேவையில்லாமல் நான் டிஸ்டர்ப் பண்ணாத, உங்கள் சாப்பாடு ஒன்றும் எனக்கு தேவையில்ல, நீங்களே நல்லா கூட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. சோனா கடுப்பாயிருச்சு, அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து கேட்குறா, அம்மா எப்படி 2 நாளாக சாப்பிடாம இப்போ தாக்கு பிடிக்கிறா, என்னதான் அப்படி சாப்பிட்றாங்க போதையே உனக்கு தெரியாத டூன் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் போயிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு பையனுக்காவது கல்யாணம் ஆகாதான்னு சொல்லி அந்த ஆண்டி அலைஞ்சிட்டு இருக்காங்க, தான் சோறு போட்டு இவ்வளோ வளர்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சோனா ஹீரோயினுக்கு இது பிடிக்கல, அதனால ஹீரோயின் போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாத பிரச்சனை நீ மாட்டிப்பா, அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொன்னால் அவள் கேட்குற மாதிரி தெரியல, எப்படியோ போய் தலை நாயன்னு விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டா. ஹீரோவை கூட்டிகிட்டு மவுண்டனுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயினுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடோட கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். பாருங்க நீங்களாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, காட்டு பண்ணிலாம் வச்சுனா லெஃப்ட் ஹேண்டில் நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன், எனக்கு கும்ஃபுல்லாம் தெரியுமா, எட்டி உதச்சுனா ஓடி போய் அது விழுந்துரும்னு சொன்னவ இவ கீழே விழுந்துட்டா. விழுந்ததில் கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்தேன் நல்லா உதச்சி காட்டு பண்ணியேன்னு சொன்னவா. சரி கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை முடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் சரியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவ கால் வந்து திரும்பிடுச்சுல, அதை கொஞ்சம் டிஸ்லோகேட் ஆனதை சரி பண்ணலான்ட்டு பார்க்குறான். ஒரு கர்ச்சிஃபை கொடுத்து இதை வாயில் வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறாருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு காலை திருப்புறான். இவளுக்கு வலி தாங்க முடியல, அந்த வலியில் ஹீரோ கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுறா. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துச்சு, நீ என்ன அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாரிப்பா அது வந்து ஃப்ளோவில் அடிச்சிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. கையோடைய மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான், அந்த மருந்தெல்லாம் அவளுக்கு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஜின் ரொம்ப உங்களை பற்றி பில்டப்லாம் பண்ணார், நீங்கள் அப்படியே பொண்ணுங்களை பார்த்தா பேசவே மாட்டிங்களாம், துரத்தி விட்டுருவீங்களாம், உங்களுக்கு பொண்ணுங்களாம் பிடிக்காதுன்னு சொன்னார். ஆனால் என்கிட்ட நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க, எனக்காக சமைச்செல்லாம் கொடுக்குறீங்க,
இதோ இப்போ உட்காந்து என்கிட்ட அடி வாங்கிட்டு எனக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ரொம்ப நைஸாக நடந்துக்கிறீங்க நீங்கள். அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவனே கேட்குறான், நீ என்னவா இருக்கும்னு நினைக்கிற, நீ கெஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்படி கெஸ் பண்ணணுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசினானா லவ் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதா, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா என்னங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். இப்போ நம்ம எதுவும் பேச வேணாம், எதுவாக இருந்தாலும் நம்ம போயிட்டு கீழே பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க மவுண்டன் மேலே தானே இருக்காங்க, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறா, அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட் ஆர்ட்டை தான் நினச்சிட்டு இருக்கீங்க, அதான் சின்ன வயசில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அந்த பிள்ளை தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்ன ஓச்சான்னு தெரில, டக்குன்னு போய்ட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் கிஸ் பண்ணதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஏ லூஸு, இன்னமும் உனக்கு மீனிங் புரியல, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக சின்ன வயசில் ஏதோ தெரியாத வயசில் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, அந்த பிள்ளை யாருன்னு கூட எனக்கு தெரியாது, இந்த ஜீனை தான் சும்மா இல்லாமல் ஊர் ஃபுல்லாக போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் எனக்கு சொந்தம் அப்படி தானே சொல்லி கேட்டு அடுத்த செகண்ட் போய்ட்டு அவனை கிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறா. சரி மேடம் இப்போ வரீங்களா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாமான்னு கேட்கும்போது சேச்சா முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கா. இவன் என்ன சொல்ல, இங்கே பாரு, உங்ககிட்ட ஓப்பனாக உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்த்த அந்த செகண்டே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு, இப்போ வரியா போகலான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே முதுகில் தூக்கிட்டு அங்கேயிருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பயுமே வந்து ஐயோ எனக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பாய் ஃப்ரெண்டாக நினச்சாலே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் 2 பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இதுக்கு யார்கிட்டையும் இதை சொல்ல வேணாம், டேட் பண்ணுறதை கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கலான்னு யோசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி நடந்து வரும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்கும்போது ஹீரோயின் தான் சொல்லி சமாளிக்கிறா, ஒன்றும் இல்லை கீழே விழுந்துட்டேன், அதான் சார் என்னை ஹெல்ப் பண்ணி தூக்கிட்டு வராரு, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது சோனா யோசிக்கிறா, பாரு நமக்கு தெரியாதாம்மா, இவங்க திருட்டுத்தனமாக நமக்கு தெரியாமல் டேட் பண்ணுறாங்களாம்மா, பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற இந்த நீனி கடுப்பாகுது. இவ இந்த மாதிரி கண்ட மணிக்கு கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அப்போ இந்த டுன்டோன் ஆண்டியோட பையன் அந்த இடத்துக்கு வரா. இவனோட பேர் ஜென்னு. இவனை பார்த்தோன்னே நீனி பாட்டுக்கு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிரு. இந்த ஹீரோயின் என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா, எவ்வளோ புள்ளி பண்ணுறா தெரியுமா, நான் மட்டும் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன்ட்டு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா. இவனும் பொண்ணு கிடைக்காம ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்திருப்பான் போல இருக்க. இவன் இந்த மாதிரி கொஞ்சம் தொட்டு பேசினோடனே அப்படியே மயங்கிடுறான். நான் பார்த்துக்கிற விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரு எந்த வேலையும் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நான் ஒரு வேலை செய்வேன்னு சொல்லிட்டு அவனை போய் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. விளையாடாதங்கிற மாதிரி இவன் சொல்லும் போது அவள் கேட்குற மாதிரியே இல்லை, அதெல்லாம் முடியாது, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் மட்டும் தான் கிஸ் பண்ணுவேன், எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாம் இருக்குது அதுக்காக அப்படின்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவள் திருப்பி இவனை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் இவன் சொல்கிறாங்க, பாரு என்னை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டேன் நீನು, இனிமேல் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளை. அப்படியே இந்த பக்கம் இந்த ஜென் இருக்கான்ல, அவன் அங்கேருந்து வந்து ஹீரோயினோட வீட்டு மேலே தான் எழுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் பார்த்தா ஹீரோயின் வந்து எலிக்காக பொறி வச்சுருந்துருப்பா போல இருக்கு, அதில் கரெக்டாக காலை வச்சுட்டான். அவ்வளோதான் ரத்தம் வந்துருச்சு. அங்கேருந்து எகிரி குதிச்சு ஓடிட்டான். ஹீரோயின் வெளியில் வந்து பார்க்குறா, அங்கே ரத்தம் ஒழுகி கிடக்குறது அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏதோ ஹியூமன் வந்த மாதிரி தான் தெரிஞ்சிக்கும் போது ஹீரோ சொல்கிறாங்க, பாரு நீ இப்படி தனியாக இருக்கிறது டேஞ்சரஸ்ன்னு சொல்லும் போது, நான் இப்படி தனியாக இருக்கிற டேஞ்சரஸ் தான், ஆனால் ஏன் உள்ளுக்குள்ளே வந்தான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நான் தனியாக தான் இருந்தாகணும், நீங்கள் வேணால் வெளியில் இருந்து என்னை காவ காக்குறீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன, உனக்கு பாடி கார்டை காலம் ஃபுல்லாக இருக்க சொன்னால் நான் இருப்பேங்கிற மாதிரி இவன் லவ் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து இந்த நீனி இருக்கால, அவள் ஹீரோயின் வீட்டு பக்கமாக வந்திருப்பா. வெளியில் பார்த்தா நிறைய செடி வச்சு அழகாக ஹீரோயின் வளர்த்துக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னையை மட்டும் வேலை பார்க்க விட்டுட்டு இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி செடியெல்லாம் பிடுங்கி போடும்போது ஹீரோயின் மேலே இருந்து தண்ணியை பிடிச்சி இந்த நீனியோட மண்டையிலே ஊற்றிட்டு, பொறாமல் பிடிச்சவளே சும்மா உன்னால் இருக்க முடியாதா, இப்போ எதுக்கு என் செடியெல்லாம் பிச்சு போட்டா, இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறியா இல்லை இங்கேருந்து கல்லை கொண்டு மண்டையை உடைக்கவான்னு கேட்கும்போது பயந்துக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து அந்த கிராமத்தில் இருக்க ஆன்டிஸ்லாம் சேர்ந்து இந்த மலைக்கு மேலே வந்து காளான்லாம் வளர்ந்துருக்கும் அந்த சீசனில். சரின்ட்டு அந்த மஷ்ரூம்லாம் பறிக்கலாம் தான் போயிருக்காங்க. கூட ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதே இந்த நீனி பார்த்துட்டா உடனே அந்த சென்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அந்த ஹீரோயின் இருக்கால, அவள் தனியாக மவுண்டனுக்கு போயிருக்கா, இதுதான் கரெக்டான டைமு, இப்போ நீங்கள் போய் அவளை பழி வாங்கினா கரெக்டாக இருக்கும், அவங்க காலில் எலிப்பொறி வச்சிட்டால, போங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. இவனும் அவள் சொன்ன அடுத்த செகண்ட் அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போய்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறா, டைரெக்டாக இந்த டுன்டூன் ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு, ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஹீரோயின் இருக்கால அவங்க பையனை மடக்கி கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவனை கூட்டிகிட்டு மவுண்டனுக்கு போயிருக்கா, நீங்கள் பாருங்கள் அவங்க பையனை வசியம் பண்ணி கூட்டிகிட்டு தான் போகிறா, நீங்கள் அனாதையாக போகிறீங்கன்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிற, உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மருமகளாக வரும்னு நினச்சா இந்த ஹீரோயின் மாதிரி ஒரு பிசாசியாக எனக்கு மருமகளாக வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா, மஷ்ரூம் பறிக்கிறேன்னு போயிட்டு அங்கேயும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு டெலிபோர்ட் ஆகி போய் அங்கே என்னென்னலாம் வந்து ஆஃபரில் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பறித்து வாங்குற அளவுக்கு பொறுமை இல்லை. அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது மவுண்டனுக்கு ஆப்போசிட் சைடு வந்துடுறா.
இந்த மவுண்டனில் தான் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒன்றா வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி வந்திருப்பான் போல இந்த சென்னு. கரெக்டாக ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த எலிப்பொறிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். கரெக்டாக ஹீரோயின் நவந்துட்டா. இவன் வந்து உருண்டு போய் அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டான். கையில் வேற அது வந்து பட்டு லாக் ஆயிடுச்சு. இவனுக்கு அடிபட்டுருச்சு. ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். சாவுடா நாயின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஆன்ட்டிங்க இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்து அங்கேருந்து ஆன்ட்டிங்கோட சேர்ந்து ஊருக்குள்ளே வந்துட்டா. இந்த டூன் ஆண்டி வந்து எங்கடி என் பையன் தனியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது, சாரி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில, உங்கள் பையன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது ஆன்ட்டிங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் ஹீரோயின் கூட தானே இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி அவங்க கூட போயிருப்பாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்கன்னா டூன் ஆண்டி டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, இதான் பிரச்சனையான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ஏன் முன்னாடி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது சுற்றி இருக்கவங்களாம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ணுறாங்களான்ட்டு. இந்த ஊர் தலைவர்லாம் பார்க்குறாரு, பரவாயில்ல நல்ல பொருத்தம் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு. இதை பார்த்த டூன் ஆண்டி இந்த நீனியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இவ தான் சொன்னா, இவ தான் அவங்க 2 பேரும் ஒன்றா போனாங்க, ஒன்றா லவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கதையை கட்டி விட்டான்னு சொல்லும்போது நீ என்ன சொல்கிறா, இல்லை நானும் எதுவும் சொல்லலை, இந்த ஆண்டிக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்க, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஊர் தலைவெல்லாம் டென்ஷன் ஆகிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு இந்த சென் வரான். வந்து ஹீரோயின் தான் என்னை தள்ளி விட்டா கொல்ல பார்த்தான்னு சொல்லும்போது யாருமே நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா இவன் சொல்கிற மவுண்டன் ஆப்போசிட்டில் இருக்க, ஹீரோயின் போன மவுண்டன் இந்த பக்கம் இருக்க, அதனால யாரும் நம்புற மாதிரி தெரில. நீ வேற வந்து ஆப்போசிட்டாக மாற்றி பேசியிருந்திருப்பாங்கல்ல. டூன் டென்ஷன் ஆகிட்டு இவ கூட இன்னும் நீ பழக்கம் வைக்காதரான்னு அங்கேருந்து கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தன்னோட பையனை. இப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம சோனா தடுக்கி விழும்போது கரெக்டாக பிஜின்னு பிடிச்சிட்டான். இவங்க 2 பேருக்கு நடுவில் லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகி தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. சோனா ஹீரோயின் டேட்டிங்கை பற்றி கேட்டால் ஹீரோயின் வந்து சின்ன சோனாவோட டேட்டிங்கை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே கலாச்சிக்கிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து டூன் ஆட்டி சாப்பாடு தரது இல்லையா, நீ இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னை விட்டு தின்ட்டு இருக்கீங்களா, எப்படி நல்லா சாப்பிட்றீங்கன்னு பார்க்குறேன்ட்டு சூப் ஒன்று வந்து உள்ளே கொதிச்சுட்டு இருந்திருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டு ஏதோ மருந்து கலந்துக்கிட்டு இருக்கா. கலந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி உள்ளே போயிட்டா. ஹீரோயின் போயிட்டு இப்போ தான் சூப்பை பார்த்து எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கொடுக்கலான்னு எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது, இது வந்து எடிபிள் இல்லை மாதிரி தோணுது. ஏன்னா இவளுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன்லாம் தெரியும். இவ நர்ஸை தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா ப்ரெசென்ட்ல. அதனால இவ கண்டுபிடிச்சிட்டா. உடனே எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தா பாய்சன் கலந்ததுக்கான ஒரு பாட்டில் மட்டும் உள்ளுக்குள்ள கிடக்கு. இப்போ கடைசியாக யார் கிச்சனுக்கு போயிட்டு வந்திருப்பானா இந்த நீனி தான். அதனால கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த சூப்போட வந்துட்டாங்க. நீனி கிட்ட இந்த சூப்பை காட்டி கேட்கும் போது எனக்குலாம் தெரியாது, நானும் எதையும் கலக்கலங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உனி சொன்னா என்ன சொல்றா, ஓ நீ கலக்கலையா, அப்போ குடிச்சு காட்டுங்கிற மாதிரி சொல்லும்போது நான் ஏன் குடிச்சு காட்டணும், நீங்கள் என்னத்தை கலந்து எடுத்துகிட்டு வந்தீங்களோ நான் குடிச்சு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி தெரில, தூக்கி வாயில வச்சு அமுத்தி ஊற்றிக்கிட்டு இருக்கா. இவ எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு எங்கே பாருங்கடி என்னடி பிரச்சனை, ஆமாடி நான் தாண்டி கலந்தேன், என்னடி பண்ண முடியும்னு கேட்கும்போது எல்லாரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. சோனா சொல்கிறா ஊர் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்ட்டு. ஆனால் ஹீரோ தான் எதுவும் பிரச்சனை வேண்டாம், அதான் யாருக்கும் ஒன்றும் ஆகலைல்ல, இதுக்கப்புறம் பிரச்சனை பெருசானா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தவன் ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் கேட்குறாமா என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்கும்போது இவன் நிறைய குடிச்சிட்டான் போல இருக்கு, இவனால் சுத்தமாக அவனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவகிட்ட அப்படி க்ளோஸ் அப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்கானா. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்பாதீங்க, நீங்கள் போங்க போய் படுத்து தூங்குங்கன்னு சொல்லும்போது நீ தான் எனக்கு கிரேசி ஆக்கி கேட்டிருக்கா, தேவையில்லாத பிரச்சனைலாம் இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், என்ன நான் பத்திரமா பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்லாமல் 3 நேரம் மவுண்டனுக்கு போக சொன்னதுன்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதான் ஒன்றும் ஆகலை இல்லை பாஸ், ஏன் பாஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நம்ம தலைவர் வந்து மயக்கத்தில் இருக்காரு, பேசாமல் கூட்டு போய் படுக்க வச்சுருவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க படுக்க வச்சுட்டு சரி இருங்க நான் போயிட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அங்கே பாரு, நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம், இன்றைக்கி தெரியாதனமாக நான் வெளியில் போயிட்டேன், உன் கூட மவுண்டனுக்கு வராமல் போயிட்டேன், உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஒன்றும் ஆகலைன்னு சொன்னவ தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபேஸ்லாம் துடைச்சி விட்டுக்கிட்டு இருக்கா. ஃபேஸு கையெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் உடம்பையும் துடைச்சி விட்டுடலாம், பாடிலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கலான்ட்டு போகிறா. ஆனால் மனசுக்குள்ளே வந்து இப்போ நான் ஷர்ட்டை கட்டலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுவேன். சரி நம்ம ப்ராப்பர்ட்டி தானே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டுறதுக்கு போயிட்டா. ஒரு பட்டன் தான் எடுத்திருப்பா. அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரே பட்டர்ஃப்ளைஸாக இருக்கு. கரெக்டாக ஹீரோ எழுந்துட்டான். என்ன பண்ணுறீங்க மேடம்னு கேட்கும்போது ஏ பாருங்க தப்பாலாம் யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கு வந்து சும்மா வாட்டர் தொட்டு தொடச்சி விடலான்னு தான் பார்த்தேன்னு சொல்லும்போது பண்ணு எதுக்கு தயங்கிட்டு இருக்கா பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி இவளுக்குள்ளலாம் அப்படியே பக்குன்னு இருக்கு. இவன் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிட்டானா ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ என்னோட இளவரசி மாதிரி, உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன்னு சொன்னவன் அப்படி டைட்டாக அவளை ஹக் பண்ணிக்கிறான்.
அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, மிஸ்டர் பார்க்குக்கு உடம்பு சரியில்ல, அவருக்கு கொஞ்சம் மருந்து தேவைப்படுது, கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்கும்போது, அப்படி அது வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். அவரை வந்து எவனோ தள்ளி விட்டுட்டு தண்ணியில் வச்சு தலையை முக்கி வச்சுருக்கானுங்க. அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, சுத்தமாக அவரால் எழுந்திரிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்று என்ன பண்ணா, சரி நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு தான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தெரியாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு சிட்டிக்குள்ளே மருந்து தேடலான்னு தான் போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. இங்கே பாருங்க, போய் மட்டும் சொல்லாதீங்க, என்ன நடந்துச்சோ இதுவாக இருந்தாலும் சரி, அந்த உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோவுமே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஹீரோயின் உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க, சிட்டிக்கு போனாலாம் மருந்து கிடைக்காது, என்னால் மருந்து கொண்டு வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் மருந்து கொண்டு வருவான்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கும்போது அவள் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன மருந்தெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதில் ஒரு ட்ரக்ஸ் இருக்கும், அது வந்து அளவுடே கிடையாது, அது கவர்மெண்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதையுமே ஹீரோயின் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இது யூஸ் பண்ணுறது இல்லீகல் தான். ஹீரோ கேட்குறான், இது எப்படி உனக்கு கிடச்சிதுன்ட்டு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மருந்து தான் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிடுது. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், இது இல்லீகல் ஆச்சு, எப்படி உனக்கு கிடச்சிதுங்கும் போது, இல்லை இது என் வெயிட்டில் இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இன்றைக்கி நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக இந்த நீனி இருக்கால, அந்த நீனியும் ஜென்னும் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க போல இருக்கு. அப்படியே மரத்துக்கு பின்னாடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டாங்க. இல்லீகல் ட்ரக்ஸா, அதையா இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நல்ல பாயிண்ட் கிடச்சிருச்சு, நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொன்னவ காலை விடிஞ்சோடனே வேலையை ஹீரோயின் வீட்டு வாசலில் தான் போய் நின்றுக்கிட்டு இருக்கா. ஏய், எப்படி நீ இல்லீகலாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அது இப்போ எனக்கு வேணும், அதை கண்டுபிடிச்சி ஆகணுங்கும் போது ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஊர் தலைவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை கூட்டிகிட்டே இருக்கீங்கும் போது நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கும், நேற்று நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, முடிஞ்சா போய் செக் பண்ணிக்கோ, இருந்தால் எடுத்துக்கோங்கிற மாதிரி ஹீரோயின் தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு தான் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் அதை வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியும்ல, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, போங்க போய் செக் பண்ணுங்கும் போது ஆளுங்களும் உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஹீரோக்கே பெரிய ஷாக்கு, என்னடா இது, நம்ம கண்ணு மூடி தானே மருந்து வச்சுருந்தான்ட்டு. உடனே நீனியை வந்து செம்மையாக திட்டார் ஊர் தலைவர். நீ இங்கே இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் நிறைய பிரச்சனையை கூட்டிக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலே இங்கே நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த டூன் ஆட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் வேறு இருக்கா, இவன் இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ கேட்குறான், அம்மா எப்படி எங்கடி மறைச்சி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவ பாப்பான்னு தெரியும், அதனால தான் நான் உஷாராக எடுத்து வச்சிருக்கேன், ஒன்றும் இல்லை, எந்த இடம்னு உங்களுக்கே தெரியாது, நான் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போது இவன் வந்து அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா இவன் ரொம்ப பயந்துருப்பான், ஹீரோனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அவளை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடிச்சிருவாங்க, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா நைட்டு ஹீரோயின் வந்து மெடிசன் மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சரின்ட்டு கிளம்புறான். ஹீரோயின் அவனை பிடிச்சி ஒரு இழுத்து ஒரு கிஸ் பண்ணிட்டா, இது வந்து என்னோடய ப்ரொடெக்ஷனுக்காக, இதை வச்சுக்கிட்டு பத்திரமா போயிட்டு வந்துடுங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரிடா சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ வந்து இந்த பார்க் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க சந்தோஷம்தான், ஆனால் நான் இதுக்கு மேலே உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலாக வந்தவன் என்னோடய டாக்குமெண்ட்டில் பாதி எடுத்துகிட்டு போயிட்டான், அது எல்லாமே ரிசர்ச் பேப்பரு, எனக்காக நிறைய பேர் உயிரை கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாமே போயிடுச்சுப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணவர் மிச்ச பேப்பரை ஹீரோ கிட்ட கொடுத்து விடுறாரு, இதையாவது சேஃபாக வச்சுக்கோன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வர்றதுக்காக தான் ரெடியாகி நின்றுட்டு இருக்கா, பார்த்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ வெளியில் சைக்கிள் சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோடனே ஹீரோயின் ஓடி வந்துட்டா. வந்து தடுக்கி விழுந்துட்டா. ஹீரோ வந்துட்டான். என்னடி எப்போ பார்த்தாலும் எங்கே விழுறது தான் உனக்கு வேலையா, சும்மானே இருக்க மாட்டியா நின்று கேட்கும் போது, இல்லை உங்களை பார்க்க வர ஆர்வத்தில் வந்து விழுந்துட்டேன், அம்மா மருந்து கொடுத்துட்டிங்களா என்னாச்சுன்னு கேட்கும் போது, அதுவா மிஸ்டர் பார்க்க சொன்னார், அந்த தேவதையை கூட்டிகிட்டு வா நானும் பார்க்கணுன்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது, பேசாமல் நாளைக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்டுடுறான் டக்குன்னு. இவளுக்கு என்ன நினச்சான்னு தெரியல, பிடிச்சி தள்ளி விட்டான். எதுக்குடி தள்ளுற, என்னை கழட்டி விட்டு போகலான்னு ஏதோ ஐடியா வச்சிருக்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா அப்படிலாம் இல்லை, நீங்கள் டக்குன்னு கேட்டிங்களா, என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம்லன்னு கேட்கும்போது, இதை விட பொறுமையாக எப்படி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்கான். இவளுக்கு குஷி தான், ஏன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சைல்ட்ஹுட்டுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகணும் வரமாட்டாளா, அந்த சந்தோஷத்தில் ஹீரோயின் உடனே ஓகே சொல்லிடுறா. இவன் அப்படியே வந்து அவளை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நெக்ஸ்ட் டே இந்த நீ இருக்கால சும்மானே இருக்க மாட்டா போல இருக்கு, யாரோ ஒரு அங்கிளை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா, அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாமா, அதனால இவங்களாம் இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவர் லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது, இது வரைக்கும் 10 கல்யாணம் பண்ணி 10 பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணவர்.
ஏதோ கவர்மெண்ட்டில் பெரிய பொசிஷனில் இருக்காராம்மா, அதனால தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டா. ஆனால் யாருமே மதிக்கிற மாதிரி தெரில, எல்லாருமே திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே சிட்டிக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் தடுக்கி விழுந்துட்டா திருப்பி. என்னடி உனக்கு பிரச்சனை, காலை சுற்றிட்டு சும்மானே இருக்க மாட்டியா, எப்போ பார்த்தாலும் விழுந்துக்கிட்டே இருக்கும் போது. ஆமாம், விழுந்தா தானே இப்படி என்ன தூக்கிட்டு போவீங்க, இப்படி தூக்கிட்டு போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா எனக்கு, நான் என்ன அவ்வளோ வெயிட்டாக இருக்கேங்கிற மாதிரி கேட்கும் போது, சேச்சா வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப மெலிசாக தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து இவன் கால் பண்ணி அவங்க வீட்டில் பேசியிருப்பான் போல இருக்கு கல்யாணத்தை பற்றி. ஹீரோயின் கேட்குறா, என்ன சொன்னாங்க, ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ நீங்கள் என்ன ஏமாத்திட்டு போக போகிறீங்களா, அவங்களுக்காக என்னை விட்டு போக போகிறீங்களா, விடுங்க என்னை இறக்கி விடுங்க, நானே நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடா. ஏய் பைத்தியக்காரி, கொஞ்சத்தையாவது பொறுமையாக இருந்து கேளாண்டி, இதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிறேன், நான் வீட்டில் பேசிட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு தான் கிடைக்கல, அதுவும் இல்லாமல் அது சைல்டு மேரேஜ் தானே, அதனால வீட்லேயும் சரி ஓகே உனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னவன் அப்படியே அங்கேருந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கே சிரிக்க ஆரம்பிச்சா வீட்டுக்கு வந்ததுலேருந்து வாயை மூடல, பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. குட் நைட் கிஸ் கொடுங்கன்னு சொல்லி வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, தேவையே இல்லாமல் நீ அட்டெம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் பின்னாடி நடக்க போகிறதுக்குலாம் நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவனை வம்பிழுக்கிற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ணா. இந்த பக்கம் அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. இந்த அங்கிள் இருக்கார்ல, அதான் அந்த நீ கல்யாணம் பண்ணியிருப்பாளே, அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோவோட தாத்தாவை போய் மீட் பண்ணி இந்த பார்க்கை பற்றி தான் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாரு. உடனே நீனு கேட்குறா, ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினா அந்த ஹீரோயின், அது மட்டும் இல்லாமல் அந்த சோனா வேற, அவங்களெலாம் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது, நீ கவலையை விடுறா செல்லம், நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பார்த்தா இந்த ஹீரோயின் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா போல இருக்கு, அவரையே தான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு வந்து இவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால வீட்டுக்குள்ளே வந்து பூந்துட்டா. அங்கே பார்த்தா எல்லாம் குடோன் மாதிரி இருக்கு, மூளை மூளைக்கு என்னென்னத்தையும் அடுக்கி வச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ் தான் ஹீரோவுமே கொடுத்துருந்துருப்பான். ஆக்சுவலாக அந்த பார்க் வச்சுருந்துருப்பார்ல, அதில் மிஸ் ஆன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்கு. அதை பார்த்துட்டா ஹீரோயின், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்ணுறான்னு தெரியல, ஏதோ பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குன்னு போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறைய ட்ரக்ஸ் இருக்கு, நிறைய இல்லீகல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இவருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்லை போல இருக்கு, சும்மா கூட சுற்றிட்டு இருந்துட்டு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டா போதும், ஒரு பையன் பிறந்துட்டானா அவளை அடிச்சு பற்றி விட்டுட்டு பிள்ளைய மட்டும் நான் வச்சுப்பேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது, இந்த நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டியிருக்கான்ட்டு. இதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டபுள் மைண்டடாக இருக்கு. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வந்தா ஹீரோ வந்து கேட்குறான், அம்மா எங்கே போனால் காட்டு, காலுக்கு மசாஜ் கொடுப்போன்னு சொல்லிட்டு சுடுதண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு சொல்லணும் போலையும் தோணுது, ஆனால் சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனையை கலப்ப வேணாம், நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அப்புறமா ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சிட்டா. அதனால எதையுமே சொல்லலை. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் படுத்திருக்காங்க. ஹீரோ கீழே படுத்திருக்கா, ஹீரோயின் மேலே படுத்திருக்கா. ரெண்டு பேருக்குமே தூக்கமே வரல. கல்யாணம் எப்படா முடியுங்கிற மாதிரி கல்யாணத்தை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே எப்படியாவது போய் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு காலையிலே கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பயமாகவே இருக்கு. ஏன்னா வந்து மேரேஜ் பண்ண போகிறோமே, ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரப்போகுதுன்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டு மேரேஜ்க்கு போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கவும் உட்காந்துட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறா, பயந்துக்கிட்டு ஹீரோயின் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்படியே ஃபோட்டோவும் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அஃபிஷியலாக இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரும்போது ஊர் தலைவர் பார்க்குறாரு, பரவாயில்லப்பா நல்லா மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கேன்னு கேட்கும் போது, இந்த பக்கம் பார்த்தா இந்த நீ வந்து அந்த அங்கிள் கூடயே போய் வாழ போகிறாளாமா. அதனால் சூட் கேஸை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ இல்லாத டைமாக பார்த்து இவ எப்படியா போயிட்டு மிச்ச டீட்டெயில்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு பார்க்குறா. அதனால் அவன் பார்க்க மீட் பண்ண போன டைமில் இவ வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. வந்து இந்த நீனியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட வீட்டுக்குள்ளே தான் வந்து ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே நிறைய லெட்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சுருட்டி டஸ்ட்பினில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் திருடி இந்த ஆள் வந்து பக்கத்து நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது இவங்க மிசைல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆனது காரணமே இந்த ஆள் தான் போல இருக்குது, அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் தான் பக்கத்து நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கானே. இதெல்லாம் ஹீரோயின் எட்டி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பிடிச்சிட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யார் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணுறா. அவன் சொல்கிறான், நீ தனியாக போவதான்னு கேட்க மாட்டியாடி, ஏன்ட்டு எப்படி சாவடிக்கிறேன் நீயா, எப்போ பார்த்தாலும் வாடகை படம் மாதிரி எங்கேயாவது போய் தொங்கிட்டே கிடக்குற, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சு விட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் ரிசல்ட் தெரியும் பாருங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனை ஹக் பண்ணோடனே அவன் சமாதானம் ஆயிட்டான். அவ்வளோதான், பெருசாக கோவம்லாம் கிடையாது, அவளை பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி மட்டும்தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆல்ரெடி எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து நாளே போஸ்ட் போட்டு விட்டுருப்பா போல இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து ஆர்மிலேருந்து ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்தவங்க தொக்கா போய் பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரையும். ஒன்று நீ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியே ஒரு வாரம் தான் ஆகுது, என்னை மட்டும் விட்ருங்கன்னு சொல்லும் போது
போது அதெல்லாம் முடியாது வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இது எதுக்கும் நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாலே தெரியுது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு. தேவலாம் போய் பேசிக்கிட்டு இருக்கா. அதை வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அந்த மிஸ்டர் பார்க் இருக்கார்ல, அவர் எந்த தப்பும் பண்ணலை, எல்லாத்தையும் இந்த அங்கிள் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவனை தான் போலீஸ் பிடிச்சிட்டாங்கல்ல. மற்ற இன்ஃபர்மேஷனையும் எடுத்துகிட்டு வந்து அங்கிள் கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த பார்க் வந்து என்ன பண்ணுறாரு, அதை கொண்டு போய் கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தானே இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருப்பா. அதனால கண் கலங்கி தான் வந்து நம்ம பார்க் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னோட லைஃபையும் முடிஞ்சிச்சுன்னு யோசிச்சேன், இவ்வளோ நாள் உழைப்பு வேஸ்ட்டாக போயிருந்திருக்கும், கடைசியாக எல்லாமே நல்லதாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சல்யூட் அடிக்கிறாரு. சுற்றி இருக்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இவன் வந்து ஆர்மியில் தானே ஒர்க் பண்ணியிருந்திருப்பான், யார்கிட்டையுமே இந்த உண்மையை சொல்லியிருக்க மாட்டான்ல, அதெல்லாம் இப்போ தான் சொல்கிறான். ஹீரோயினுக்கே பெரிய ஷாக்லேயே தான் உட்காந்துருக்கா. ஏன்னா ஒரு நார்மல் பையன் நினச்சி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா, இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கவனை கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு லைட்டாக பயமாக தான் இருக்கா. என்னை ஏமாற்றிட்டு போயிட மாட்டேலன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரா அப்படி ஏமாற்றிட்டு போகிறவன் உன்னை எதுக்கடி கல்யாணம் பண்ண போகிறேன், நீ எனக்கு கிடச்ச பொக்கிஷன்னு சொல்லிட்டு போய் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் ஓடி வந்து, உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, உங்களை மீட் பண்ணணுமா, சீக்கிரமாக வர சொன்னாங்கங்கும் போது, எங்கள் அப்பா அம்மா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. இப்போ சமாளிக்கணும், நான் போய் எங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுகிறேன், நீ போய் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே பேசு, இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோட அம்மா, நான் பார்த்தியே ஆகணும் என் மருமகளை கூட்டிகிட்டு போன்னு சொல்லும்போது இவனுமே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். இவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோக்கு வந்து நிச்சயம் பண்ண அந்த பொண்ணே ஹீரோயின் தான் போல இருக்கு. இவங்க தான் சின்ன வயசில் வந்து இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போயிருந்திருப்பாங்க. அதுவே இப்போ தான் தெரிய வருது. 2 ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தெரிய வருது, ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக அந்த சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொறாமையில் சுற்றி இருந்திருப்பாள், அந்த ஆளே ஹீரோயின் தான். அவன் மேலே தான் அவள் ஜலஸில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கிறது இப்போ தான் அவளுக்கு புரிய வருது. 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டியாங்கிற மாதிரி கேட்கும்போது, பைத்தியமே அப்படின்னு சொன்னவன் போய் கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு உன்னை தான் லவ் பண்ணேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னையே தான் நிச்சயதார்த்தமும் பண்ணியிருக்கேன், ஏன்டி லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.